நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு மழைக்கால தவளை போல் கூவிக் கொண்டிருந்த அண்ணாமலை எங்கு சென்றார் என்பதே தெரியவில்லை. தொல் திருமாவளவன் எம்பி பேச்சு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு மழைக்கால தவளை போல் கூவிக் கொண்டிருந்த அண்ணாமலை எங்கு சென்றார் என்பதே தெரியவில்லை என விக்கிரவாண்டி கூட்டத்தில் தொல் திருமாவளவன் எம்பி பேசினார். ஆலோசனை கூட்டம் இந்தியா கூட்டணியின் சார்பில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி ஆகியோர் தலைமை தாங்கினர். மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அனைவரையும் வரவேற்றார். அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சங்கரபாணி, சிவசங்கர், சி.வே. கணேசன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி, துரை, ரவிக்குமார் எம்பி, எம்.எல்.ஏக்கள் டாக்டர் லட்சுமணன், அப்துல் சமத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொல் திருமாவளவன் எம்பி இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எம்.எல்.ஏ. ஆகியோர் கலந்து கொண்டு வேட்பாளர் அன்னியூர் சிவாவை அறிமுகம் செய்து வைத்து அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து சிறப்புரையாற்றினர். இதில் தொல் திருமாவளவன் எம்பி பேசியதாவது: நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவிற்கே வழிகாட்டும் வல்லமை மிகுந்த முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் உள்ளார். தொடர்ந்து திமுக கூட்டணி தொடர்ச்சியான வெற்றி பெற்று வருகிறது. இந்த வெற்றியை எந்த கட்சியாலும் சாதிக்க முடியவில்லை. மு.க. ஸ்டாலின் தலைமை பொறுப்பேற்று சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளார். இது அவரது சிறந்த ஆளுமையை, நிர்வாக திறமையை காட்டுகின்றது. இந்தியா கூட்டணி மீது, மு.க. ஸ்டாலின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். காலை சிற்றுண்டி திட்டம் வரலாறு கூறும் அளவிற்கு வெற்றி பெற்றுள்ளது. இத்திட்டத்தை ஆந்திரா, கர்நாடகா போன்ற மற்ற மாநிலங்களிலும் பின்பற்றுகின்றனர். மக்கள் நலன்களில் அக்கறை காட்டுகின்ற திட்டங்களை மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தி வருகின்றார். அண்ணாமலை என்ன ஆனார்? நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினால் தமிழகத்தில் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை. மழைக்கால தவளை போல் கூவிக் கொண்டிருந்த அண்ணாமலை எங்கு சென்றார் என்பது தெரியவில்லை. தமிழகம் முழுவதும் தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூறியவர்களும் காணவில்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இருக்கும். பிற்போக்கு சக்திகளால் சமூக நல்லிணக்கத்திற்கும் அரசமைப்பு சட்டத்திற்கும் ஆபத்து இருப்பதால் அதை முன்பே உணர்ந்து ராகுல் காந்தியை சந்தித்து இந்தியா கூட்டணி உருவாக காரணமாக ஸ்டாலின் இருந்தார். இந்தியா கூட்டணி இன்னும் வலிமை பெற வேண்டும் என மக்கள் வாக்களித்துள்ளனர். இந்த இடைத்தேர்தல் வெற்றியை மு.க. ஸ்டாலினுக்கு தர வேண்டும். வேட்பாளர் அன்னியூர் சிவாவை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். செல்வ பெருந்தகை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பேசுகையில், கொள்கை கூட்டணி கொண்டது இந்திய கூட்டணி. கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமின்றி சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் வெற்றி என்பது இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற வெற்றியாக உள்ளது. இது 3 ஆண்டு கால திமுகவின் பொற்கால ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி. தமிழகத்தில் திமுகவிற்கு தான் வாக்கு என மக்கள் இக்கூட்டணி மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் நம்முடைய இந்தியா கூட்டணிக்குத்தான் வெற்றி உறுதி. இந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற காங்கிரஸ் தோழர்கள் தீவிரமாக களத்தில் இறங்கி பணியாற்றி வெற்றியை அளிக்க வேண்டும் என்றார். வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசுகையில், திமுக கூட்டணி இந்த இடைத்தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும். இளைய பட்டாளம் ஒன்று கூடி நாளைய தமிழகத்தை உருவாக்கும் நிலையில் உள்ளது. சாதிய பின்புலம் கொண்டவர்களையும் சாதிய பின்புலத்தினால் மக்களை பிளவுபடுத்த நினைப்பவர்களுக்கும் தக்க பதிலளி கொடுக்க வேண்டும் என்றார். இக்கூட்டத்தில் திமுக மாவட்ட அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ், முன்னாள் எம்.எல்.ஏக்கள் புஷ்பராஜ், ராமமூர்த்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் சரவணன், காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் குலாம் மொய்தீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கட்சிகள் இன்னமும் வேட்பாளர்களை அறிவிக்காமல் திகைக்கிறது. அமைச்சர் பொன்முடி பேச்சு. விழுப்புரம் ஜூன் 15 பல்வேறு கட்சிகள் இன்னமும் வேட்பாளர்களை அறிவிக்காமல் திகைக்கின்றது என்று அமைச்சர் பொன்முடி பேசினார். ஆலோசனை கூட்டம் இந்தியா கூட்டணியின் சார்பில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேசியதாவது:
தேர்தல் என்று அறிவித்த உடனே வேட்பாளரை அறிவித்தது திமுக தான். ஆனால் பல்வேறு கட்சிகள் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்காமல் யாரை அறிவிப்பதென்று திகைத்து நிற்கின்றது. நம்முடைய வேட்பாளர் அன்னியூர் சிவாவின் வெற்றி உறுதியாகிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் நம்மை எதிர்த்து நிற்பவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். அதுதான் நமது கடமை. இத்தொகுதியில் உள்ள முண்டியம்பாக்கத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில்தான். அவர் வழியில் வந்த மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு தமிழக மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார். கலைஞருக்கு அளிக்கின்ற பரிசாக கலைஞர் கருணாநிதியின் 100 விழா நிறைவடைந்து 101வது பிறந்த நாள் விழாவில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். கலைஞருக்கு அளிக்கின்ற பரிசாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி இருக்க வேண்டும். நமக்குள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வேட்பாளர் அன்னியூர் சிவாவை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க அயராது களப்பணியாற்ற வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி பேசுகையில், அரசியல் வரலாற்றில் 100க்கு 100 வெற்றியை பெற்றுத்தந்த ஒரே தலைவர் மு.க.ஸ்டாலின் தான். டெல்லிக்கு செல்லும் போதெல்லாம் எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. அவர் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்றார். விக்கிரவாண்டி என்றைக்கும் திமுகவின் கோட்டை. அதை இந்த தேர்தலில் நிரூபித்து காட்ட வேண்டும். வேட்பாளர் அன்னியூர் சிவாவை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார்.